அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கரில் தினசரி கண்காணிப்பு பகுதியில் எப்படி சரியான முறையில் வருகை பதிவு செய்யலாம், அது எப்படி சரிபார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வழக்கம் போல் நீங்கள் போஷன் ட்ராக்கரை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வலதுபுறமாக இருக்கக்கூடிய டெய்லி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் தினசரி கண்காணிப்பில் வருகை பதிவு செஞ்சிட்ருப்பீங்க. இப்போ இந்த தினசரி கண்காணிப்பு எல்லாருமே சரியான முறையில் வரி பதிவு செஞ்சாலும் அடுத்த நாள் காலையில் அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மதிய உணவு கொடுக்கல, காலை சிற்றுண்டி கொடுக்கல, வருகை பதிவு செய்யலை, ஆக்டிவிட்டி ஃபோட்டோஸ் வந்து பதிவாகலை அப்படிங்கிற சில பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் லாகின் பண்ணிக்கிற இந்த மையம் பார்த்திங்கன்னா திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கன்வாடி சென்டர் ஃபோட்டோ வந்து கேப்சராக இருக்குது. அது வந்து க்ரீன் கலரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் இருக்குது. திரும்ப ஒரு தடவை செலக்ட் பண்ணுங்கள். அதையே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீச்சர் வந்து முன்பருவ கல்வி வழங்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை வந்து இங்கே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அது சரியான முறையில் பதிவாயிருக்கு. அதற்கு பிறகு திரும்ப பேக் வந்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் அண்ட் மார்னிங் ஸ்நாக்ஸ், அதாவது வந்து வருகை மற்றும் காலை சிற்றுண்டி ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மையத்தில் மொத்தமாக 7 குழந்தைகள் இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா வருகை பதிவு பண்ணாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ வீடியோவில் நாமளே வந்து வருகை காலை சிற்றுண்டி வந்து செலக்ட் பண்ணிட்டு வரோம். இது நீங்கள் வந்து இந்த இமேஜை கேப்சர் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வருகையை பதிவு செஞ்சு காலை சிற்றுண்டியை பதிவு செஞ்சதுக்கு பிறகு கூட மதிய உணவு சாப்பிடும் நேரத்தில் கூட நீங்கள் ஃபோட்டோவை பதிவு பண்ண முடியும். இப்போது 7 பேர்த்துக்கும் நம்ம வந்து வருகையும் பதிவு பண்ணிட்டோம், காலை சிற்றுண்டியும் பதிவு பண்ணிட்டோம். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுங்க. இப்போ இந்த வருகை பதிவு முடிஞ்ச பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட், அதாவது வந்து நம்ம மையம் திறந்துள்ளது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு மையத்தினுடைய ஒரு செயல்பாடை ஃபோட்டோவை எடுத்துட்டோம். ரெண்டாவது, மூணாவது மையத்துக்கு வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வருகை பதிவு காலை சிற்றுண்டி, மூன்றாவதாக இதையும் பதிவு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்துக்கோங்க, வருகை 7/7, காலை ஸ்நாக்ஸ் 7/7. அடுத்ததாக நான்காவதாக இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் அல்லது ஹெச்சிஎம் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணலாம். இதில் கடைசியாக இருக்கக்கூடிய 3 வயது முதல் 6 வயதுள்ள குழந்தைகள், இதுலேயும் பார்த்திங்கன்னா 7 குழந்தைங்க தான் இருப்பாங்க. இந்த 4வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சூடாக சமைத்த உணவு அந்த 7 குழந்தைகளுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுக்கணும். இப்போது இந்த ஒரு மெசேஜ் வருது பார்த்திங்களா, ஆப் இஸ் டேக்கிங் டைம் டு கெட் அப்டேட். இந்த இப்போ வந்துக்கிற மெசேஜ் பாருங்கள், டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். இந்த மெசேஜ் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு செயல்பாட்டுக்கு போங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம பதிவாயிடுச்சு அப்படிங்கிற நினைவிலே வந்து நீங்கள் வந்து அடுத்த செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா மேபி அந்த வருகை பதிவு அல்லது காலை சிற்றுண்டி அல்லது மதிய உணவு இது வந்து சர்வருக்கு ரீச் ஆகாமல் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்துச்சு இல்லைங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சின்ன மெசேஜ், அந்த மெசேஜ் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுத்த செக்ஷன் போங்க. இப்போது கடைசியாக இருக்கக்கூடிய செயல்பாடு தனிப்பட்ட சுகாதாரம், பள்ளிக்கு முந்தைய கல்வி, இதை செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுங்க. அங்கன்வாடி டெய்லி ட்ராக்கிங் அப்டேஷன் இன் ப்ராக்ரஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து சரியான முறையில் தினசரி கண்காணிப்பு பகுதியில் போஷன் ட்ராக்கரில் வருகை பதிவு செய்யக்கூடிய முறை. இதில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அவசரப்பட்டு டெய்லி ட்ராக்கிங் ஓப்பன் பண்ணுறீங்க, மையம் திறந்துள்ளது, அதற்கடுத்தது கேப்சர் வந்து எல்லாருமே பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மையத்தில் இருப்பீங்க. உங்களுடைய மையத்தில் அல்லது கூடுதல் பொறுப்பு பார்க்குறவங்க வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கக்கூடிய மையத்தில் அந்த அன்றைக்கி ஒர்க்கில் இருப்பீங்க இல்லைங்களா, அந்த மையத்தில் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அங்கன்வாடி மையத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து கேப்சர் பண்ணியிருக்கணும். அது க்ரீன் கலரில் இருக்கணும். அதுக்கடுத்து அட்டண்டன்ஸ் அண்ட் மார்னிங் ஸ்நாக்ஸ் 7/7 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது உங்கள் மையத்தினுடைய ஸ்ட்ரென்த்து படி. அதற்கடுத்தது டிஹெச்ஆர் ஹெச்சிஎம், இதில் 4வதாக இருக்கக்கூடிய 3 வயதில் 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூடாக சமைத்த உணவு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணணும். டிஹெச்ஆர் அப்படிங்கிற ஆப்ஷனை
செலக்ட் பண்ணவே கூடாது. அதற்கு பிறகு செயல்பாடும் தவறாமல் தனிப்பட்ட சுகாதாரம், பள்ளிக்கு முந்தைய கல்வி, இதையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கடைசியாக சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு முறையும் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த சின்ன க்ரீன் கலர் மெசேஜ் வந்துச்சு இல்லைங்களா, ஒரு நீளமான பாக்ஸில், அந்த மெசேஜ் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கே வரணும். அதாவது மொத்தம் 1 2 3 4 செக்ஷன் 5 செக்ஷன் இருக்குது வருகை பதிவில். ஒன்று மையம் திறக்கப்பட்டுள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதா, இது ஃபஸ்ட்டு செக்ஷன். இதை பதிவு பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த மெசேஜ் வரலாம். அதற்கு அடுத்தது அங்கன்வாடி மையத்தினுடைய ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு அட்டண்டன்ஸ் அண்ட் மார்னிங் ஸ்நாக்ஸ், இதை பதிவு பண்ணி முடித்ததுக்கு பிறகும் கண்டிப்பாக இந்த சின்ன பாக்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற க்ரீன் கலர் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு டிஹெச்ஆர் ஹெச்சிஎம்க்கு வாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் செயல்பாட்டுக்கு வரணும். இப்படி கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த வீடியோ போடுறக்கே ஒரு 3 நிமிஷம் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூட டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உங்கள் வேலையை முழுமையாக பதிவு செய்ய முடியும். இப்போது நாம் செயல்பாடு முடிச்சிட்டோம். அது தினசரி கண்காணிப்பில் வருகை பதிவை முழுமையாக முடித்தாச்சு. இப்போ நாம் நார்மலாக எப்படி கிராஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் போயிட்டு தினசரி கண்காணிப்பு பதிவாயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி தேதி இருக்கான்னு பார்ப்போம். அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது சர்வர் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டுள்ளது, இப்போ ஆமன் வந்திருக்கு. வருகை பதிவு செய்யப்பட்டது, காலை சுற்றுண்டி வழங்கப்பட்டது, செயல்பாடு நிறைவடைந்தது. இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதிய உணவு வழங்கின விவரம் இருக்காது. நீங்கள் உங்கள் மையத்தில் செயல்படுத்தின செயல்பாட்டினுடைய ஃபோட்டோ இங்கே இருக்காது. நீங்கள் ஒரு 2 மணி அல்லது 2:30 மணிக்கு பிறகு திரும்பவும் டெய்லி ட்ராக்கிங் வாங்க. இப்போ நாம் ஏற்கனவே பதிவு பண்ண காலையில் 12 மணிக்கோ அல்லது காலை சிற்றுண்டி வழங்கும் போதோ அல்லது முன்பருவ கல்வி வழங்கும் போதோ நீங்கள் வருகை பதிவு செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் சரியாக பதிவாக இருக்கா அப்படிங்கிறத திரும்ப நீங்களே ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் செக் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. இந்த ஃபோட்டோ சரியாக இருக்கா அப்படிங்கிறத திரும்பவும் அங்கன்வாடி மையம் திறப்பு அப்படிங்கிற பகுதிக்கே டெய்லி ட்ராக்கிங் பகுதிக்கே திரும்ப கிராஸ் செக் பண்ணுங்கள். ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அது க்ரீன் கலரில் கேப்சர்ன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வருகையும் காலை சிற்றுண்டியும் டேஷ்போர்டில் செக் பண்ணிட்டோம். திரும்ப ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணுங்கள். வருகை 7 இருக்கா, காலை ஸ்நாக்ஸும் 7 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அடுத்தது 4ஆவதாக இருக்கக்கூடிய 3 to 6 வயசில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி மதிய உணவு பதிவு பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. செயல்பாடும் பதிவாயிருக்கான்னு செக் பண்ணுங்க. நீங்கள் பதிவு பண்ணது எல்லாமே க்ரீன் கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் முழுமையாக தினசரி கண்காணிப்பு வருகை பதிவு போர்ஷன் ட்ராக்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத ஒரு 2:45 3 மணிக்கு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவசரமாக பதிவு பண்ணும்போது ஏதாவது ஒரு செக்ஷன் விடுபடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க, உரிய பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.